வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இணைவதில் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. இது கேள்விகளாயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்ளுகிற நேரம். தேர்தல் களம் ஓரளவுக்கு தெளிந்து விட்டது. தொகுதி பங்கீடுகள் முடிந்துவிட்டன. வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டு வருகிறது. திமுக தலைமையிலான அணி தனது வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க தொடங்கி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் இந்த பட்டியல் வரவில்லை. பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து இந்த பட்டியல் வரவில்லை. அதிமுக நிலைமைதான் பரிதாபமாக இருக்கிறது. வேட்பாளர்கள் அறிவிக்கப் போவதாக சொல்லி 6 மணி அளவில் ஓபிஎஸும் இபிஎஸும் தலைமை கழகத்திற்கு வருகிறார்கள். ஏராளமான செய்தியாளர்கள் நிச்சயமாக வேட்பாளர் பட்டியல் வெளியாகிவிடும் என்ற எதிர்பார்ப்போடு நேரம் நகர்கிறது. ஆனால் வேட்பாளர் பட்டியல் வரவில்லை. வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுவதற்கு முன்பாகவே செய்தியாளர்களை சந்திக்காமலேயே ஓபிஎஸும் இபிஎஸும் வெளியேறிவிட்டதாக தகவல்கள் சொல்கின்றன. குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி, திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சீட் வேண்டும் என்று அடம் பிடித்ததாகவும் அவரை சமாதானப்படுத்துவதற்காகவே அவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. ஆரம்பமே இப்படி என்றால் போக போக எப்படி இருக்கும் என்று தெரிகிறது. இனி இடமாறுதல்கள், இடமாற்றங்கள், இடப்பெயர்ச்சிகள் இனி அடிக்கடி நடைபெறும். திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறி வேறொரு அணிக்கு ஆதரவு தருவதாக சொல்லியிருக்கிறார். அவர் களத்தில் நின்றிருந்தால் அவர் சார்ந்த சமுதாயம் அவருக்கு கை கொடுத்திருக்கும் என்று நம்பலாம். அவர் வேறொரு அணிக்கு போனால் அவர் வேட்பாளர் அல்ல. இப்போது அவர் சார்ந்த அந்த சமுதாயம் தான் விருப்பப்பட்ட நபருக்கு வாக்களிக்கலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழல் என்ன ஆகும்? தேர்தல் களம் விவாதிக்கலாம். அதற்கு முன்னால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு திருக்குறளை இன்றைக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. அரசியல்வாதிகளால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு திருக்குறள். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல் என்பது குறள். இதனுடைய பொருள் உங்களுக்கு எளிதாகவே விளங்கும் என்று நினைக்கிறேன். இது தங்களுக்கு சொல்லப்பட்டதாக சில அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டு அரசியல் களத்தில் தங்களது வாரிசுகளை முன்னுக்கு நிறுத்தி இருக்கிறார்கள். அதைத்தான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன். விவாதிக்கலாம். இங்கே நம்மோடு அரங்கத்தில் 3 விருந்தினர்கள், ஒரு விருந்தினர் வந்து கொண்டிருக்கிறார். விரைவில் நம்மோடு இணைவார். மற்ற இருவரையும் உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். திரு ரவிச்சந்திரன் அவர்கள் அரசியல் விமர்சகர், அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு ஷியாம் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு ஷியாம், வழக்கமாக தேர்தல் சமயத்தில் அந்த வேட்பாளர் அறிவிக்கு பிறகு ஒரு உற்சாகம் கரை புரண்டு ஓடும். அது வழக்கமாக நடக்கிறது. ஆனால் இந்த தடவை ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் கழக குரல் கேட்கிறது. இன்னொரு கேம்ப்லேருந்து பார்த்தீங்கன்னா கலக குரல் கேட்கிறது. இது எப்படி தேறி கரை சேரும்னு நினைக்கிறீங்க? இதை பற்றின அது அணிகளுடைய நிலைமை, வேட்பாளர்களுடைய நிலைமை எல்லாத்தையும் சேர்த்தே சொல்லலாம். நீங்கள் உங்கள் குரல் வாரிசு அரசியலை தெளிவாகவே படம் பிடித்து காட்டியது. அறிஞர் அண்ணா வாரிசு அரசியலை ஊக்குவிக்கவே இல்லை. அண்ணா 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தார். அவரது வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம், அவருக்கு எந்த பதவியுமே கொடுக்கவில்லை. எல்லாம் போக அவருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்கலாம் என்ற நிலைமை வரும்போது 1962 திமுகவுக்கு 50 இடங்கள், எளிதாக ஒரு ராஜ்யசபா சீட் பரிமளத்திற்கு கொடுக்கலாம் என்று மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே அண்ணாவை வலியுறுத்தினார். அந்த இடத்துல ஒரு சின்ன தகவலையும் சொல்ல விரும்புகிறேன். நான் வாரிசு அரசியலை பற்றி பேரறிஞர் அண்ணாட்ட ஒரு தடவை செய்தியாளர்கள் கேட்குறாங்க, வாரிசு அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ அவர் சொன்ன பதில் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. இது நிஜாம் குடும்பத்தினருக்கு இருக்க வேண்டிய கவலை, திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு இருக்கவே கூடாதுன்னு. ஏன்னா அது வாரிசு, குடும்பம் பின்னாடி வரும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஆனால் எம்ஜிஆரே வற்புறுத்தியும் அண்ணா மறுத்து விட்டார். பின்னாட்களில் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்து முதல் தேர்தல் வரும்போது திண்டுக்கல் தேர்தலிலே பலருக்கும் தெரிந்திராத செய்தி, டாக்டர் பரிமளத்தை திண்டுக்கல்லிலே போட்டியிட வேண்டும் என்று அவர் விரும்பினார். மாயத்தேவர் தான் இறுதியிலே வேட்பாளரானார். பரிமளத்தை எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்டு அழைத்து பேசினார்கள். ஆனால் பரிமளம் என்ன சொன்னார் என்றால், எனது தந்தை, வளர்ப்பு தந்தை அண்ணா அவர்கள் அப்படி செய்ய விரும்பி இருக்க மாட்டார்கள், அண்ணாவின் பெயரால் இருக்கிற கட்சியில் அப்படி செய்ய வேண்டாம். இப்படி வளர்ந்த ஒரு இயக்கம் திராவிட. நீங்கள் சொன்னதுனால இன்னொரு கேள்வி அதில் வந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி
72ல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை ஆரம்பித்து 73ல் ஒரு நாடாளுமன்ற இடைத்தேர்தலை சந்திக்கிறார். அது திண்டுக்கல் தான். நீங்கள் சொன்னதுனால இந்த தகவல் நான் கூடுதலாக சேர்க்கிறேன். நான் மாபெரும் வெற்றியை பெற்றது. ஒரே வருடத்தில் ஒரு இடைத்தேர்தல் நின்று வென்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இன்னைக்கு அது தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. அதையும் சேர்த்து பதில் சொல்லி நீங்கள் விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அன்றைய காலகட்டத்திலே நான் திண்டுக்கல்லில் பணியாற்றி கொண்டிருந்தேன். சரி. 1973. அப்போது திண்டுக்கல்லிலே நீங்கள் கூறுவது போல அதிமுக என்கிற இந்த மாபெரும் இயக்கத்தின் தோற்றுவாய் திண்டுக்கல். வத்தலகுண்டு ஆறுமுகம் அதிமுகவுக்காக உயிர் கொடுத்த முதல் தியாகி. வத்தலகுண்டு திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே வருகிற ஒரு ஊர். அப்பேற்பட்ட திண்டுக்கல்லை இவர்கள் பலி கொடுத்து விட்டார்கள் என்று நினைக்கும் போது உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவருமே கொதித்து போயிருப்பார்கள். எப்படிப்பட்ட நிலைமை என்றால், உலகம் சுற்றும் வாலிபன் படம் கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகளாக எம்ஜிஆர் அவர்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்சி திமுகவிலிருந்து பிரிந்து விட்டது. முதல்வர் கலைஞர் மிகப்பெரிய இடைஞ்சல்களை தருகிறார், இந்த படம் வெளிவரக்கூடாது என்று. படத்திற்கு சுவரொட்டி கூட ஒட்ட முடியவில்லை. ஏனென்றால் ஒரு சுவரொட்டிக்கு அந்த காலத்திலே ₹1 என்று வரி விதிக்கப்பட்டது. சுவரொட்டி ஒட்டுவதற்கு நீங்கள் கொண்டு போய் அந்த அலுவலகத்தில் கொடுத்து ₹1 செலுத்தினால் முத்திரை போட்டு கொடுப்பார்கள். அந்த சுவரொட்டி தான் ஒட்ட வேண்டும் என்று புதிய அரசாணை உலக சுற்று வாலிபனுக்காக வெளியிடப்பட்டது. மதுரை முத்து மதுரையிலே அப்போது மேயர். சொல்லப்போனால் எங்கள் கல்லூரி நாட்களிலே ரீகல் தியேட்டருக்கு பக்கத்திலே ஒரு டீ கடை, தேநீர் கடையிலே ஒரு உட்கார்ந்திருப்பார். நாங்கள் மாணவர்கள் அந்த ரீகல் தான் அப்போது ஆங்கில படங்களை திரையிடுவார்கள். அந்த பக்கமாக பரமேஸ்வரி என்று ஒரு தியேட்டர் உண்டு, அங்கும் அவருக்கு ஒரு டீ கடை உண்டு. அந்த பக்கமாக திரும்பும் போது கல்லூரி மாணவர்கள் அழைத்து பேசுவார், நீங்க என்ன விஷயம் ஏது என்று. அப்போ திமுக ஆட்சிக்கே வராத காலகட்டத்தில் முத்தண்ணனை எல்லோருக்குமே நன்கு தெரியும், மாணவர் பருவத்திலிருந்தே எங்களுக்கு தெரியும். அவர் மிகப்பெரிய எம்ஜிஆர் பக்தர். இன்னும் சொல்ல போனால் மதுரையில் இருக்கின்ற பல எம்ஜிஆர் மன்றங்களுக்கு அவர் தான் பொருளுதவி செய்து கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று ஒரே நாள் இரவிலே எல்லா எம்ஜிஆர் மன்றங்களையும் மூட வேண்டும் என்று முத்தண்ணன் உத்தரவு போட்டு விட்டார். அவருக்கு ஒரு பெரிய அடிதடி இமேஜ் உண்டு. எனவே நிறைய பேர் பயந்தார்கள். மதுரையிலே உலக சுற்று வாலிபன் படம் வெளிவந்தால் நமது ரவிச்சந்திரன் சொன்ன மாதிரி நான் புடவை கட்டிக் கொள்கிறேன் என்று அவர் ஒரு சபதம் எடுத்தார். உலக சுற்று வாலிபன் படம் எப்போது ரிலீஸ் ஆகிறதோ அதை ஒட்டி திண்டுக்கல் இடைத்தேர்தலும் வருகிறது. ஆக புதிதாக கட்சி தொடங்கிய மக்கள் திலகத்திற்கு தன் படமும் வெளியிட வேண்டும், அதே நேரத்திலே தேர்தலிலும் கட்சி வெற்றி பெற வேண்டும். மிகப்பெரிய ஒரு இரட்டை சோதனை மாதிரி, ஒரு பெரிய அக்னி பரீட்சை. இப்படிப்பட்ட நிலைமையில இந்த உலக சுற்று வாலிபன் படப்பட்டியை முத்தண்ணன் ஏதோ செய்து விடுவாரோ என்று நாங்கள் பயந்து அப்போது நான் வேலைக்கு சென்று விட்டேன். திருமணமும் ஆகிவிட்டது. ஆனாலும் பழைய எம்ஜிஆர் மன்ற நண்பர்களோடு தொடர்பு. அவர்கள் என்ன செய்வதுன்னு கேட்கும் போது கவலைப்படாதீர்கள் சொல்லி மோட்டார் சைக்கிள் எல்லாம் ஏற்பாடு செய்து நான் ஒரு ஜாவா மோட்டார் சைக்கிள் வைத்திருந்தேன். வருகிற வழியிலேயே சோழவந்தான் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பெட்டியை இறக்குறோம். பெட்டியை இறக்கி முத்தண்ணனுக்கு தெரியாது மதுரைக்கு வரும்னு நினைச்சிட்டு இருக்காரு அவரு. இறக்கி மதுரையில மீனாட்சி தியேட்டருக்கு பெட்டியை கொண்டு போய் சேர்த்து நின்று கொண்டே நாங்கள் படம் பார்த்தோம். மறுநாள் மீண்டும் ராமநாதபுரத்துக்கு சென்று உட்கார்ந்து கொண்டு படம் பார்த்தேன். இப்படியெல்லாம் அதுக்கு ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ உள்ள ஒரு இடம் திண்டுக்கல். அதற்கு பிறகு படம் ரிலீஸ் ஆன பிறகு தூத்துக்குடியில் என்னாச்சுன்னா சார்லஸ் தியேட்டர்ல படம் ரிலீஸ் பண்ண முடியாதுட்டாங்க. ஒரே சண்டை. மதுரையில எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, தூத்துக்குடியில் ரிலீஸ் பண்ண முடியல. அப்ப திண்டுக்கல் இடைத்தேர்தல் நோக்கி ரொம்ப களம் படுசூடா போயிட்டு இருக்கு. பெட்டி வரலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வேற ஒரு இங்கிலீஷ் படம்னு வெளியில ஒட்டி இருக்கு. உள்ள திடீர்னு இப்படி தோற்கினு எப்படி வரும் பாட்டு ஒலிக்குது. ஒலிச்ச பிறகுதான் வெளியில இருக்கவங்களுக்கே படம் ஓடுதுன்னு தெரியும். இப்படி இது எம்ஜிஆர் பக்தர்களுக்கும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் சரி, எத்தனையோ நினைவுகளும் பசுமையான எண்ணங்களும் உணர்ச்சி பூர்வமான சம்பவங்களும் நிறைந்த ஒரு இடம் திண்டுக்கல்ங்க. இந்த திண்டுக்கலை இன்னொரு கட்சிக்கு விட்டு கொடுப்பது என்பதை எந்த உண்மையான அண்ணா என்ன காரணமா இருக்க முடியும்? எனக்கு இவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு தொகுதியில இன்னமும் சொல்ல போனால் திண்டுக்கல்ல இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேஸ் இருக்குங்க. அது முதல் சின்ன நமக்கு ரெட்டையில ஒரு சுயேட்சை சின்னம். ஆர்கே நகர் எக்ஸாம்பிள் நீங்க அப்படியே இதுல பார்க்கலாம். அதிமுகங்கிற கட்சி அப்போ பெயர் பதிவு கிடையாது. 89ல தான் அந்த 29A விதி வருது, நம்ம பெயர் பதிவு பண்றோம். அப்ப கட்சிங்கிறத நம்மளே ஆரம்பிச்சுக்க வேண்டியதான். அப்படிதான் அது ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ கட்சிக்குன்னு பெயர் கிடையாது. மாயத்தேவர் சுயேட்சை மாதிரி தான். சின்னமும் சுயேட்சை சின்னம். திண்டுக்கல்லையும் உங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக, ஆர்கே நகர்லயும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கட்சி கிடையாது. அதுக்கு பிறகுதான் கட்சி வருது. சின்னமும் நிறைய ஒற்றுமைங்க. முதல் அது ஒரு முதல் தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது ரொம்ப கடினம். அது சாதாரண விஷயம் கிடையாது. எஸ்டாபிளிஷ்டு சின்னம் உதயசூரியன்,
கலைஞர் ஆளுங்கட்சி. இங்க பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் சின்னம் வந்து ரெட்டையில அதிமுக ஆளுங்கட்சி. எதிர்கட்சி வரிசையில வந்து இங்க திமுக இருந்துச்சு ஆர்கே நகர்ல, அங்க எதிர்கட்சி வரிசையில காமராஜர். காமராஜர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கர்ம வீரர், அவருக்கு பெரிய பேர் உண்டு. ஆனா இதை தாண்டி வந்து இவர் நிக்கிறாரு. நிக்கும் போது இவரெல்லாம் எங்க ஜெயிக்க முடியும், ஒரு நடிகர், அப்படித்தான் அது பேசப்பட்டது. ஆனால் சின்னத்தை யாரு பாப்புலரைஸ் பண்ணானா மக்கள். மக்கள் வந்து 2 இலைய பறிச்சு பெண்கள்லாம் தலையில வந்து சொருகிட்டு போனாங்க. வாக்குச்சாவடி வரைக்கும் ரெட்டையில போச்சு, தடுத்தாங்க. வாக்குச்சாவடிக்கெல்லாம் சின்னம் கொண்டு வரக்கூடாது, இவ்வளவு தூரத்துக்குள்ள நீங்க சின்னத்தையே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லும் போது பெண்கள் வந்து தலையில சொறி இருக்கிற அலங்கார ரெட்டையிலேயே நீங்க எப்படி பறிக்கலாம் அப்படின்னு பெரிய சண்டை. இவ்வளவு சின்ன சின்ன சம்பவங்களும் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்களும் நெஞ்சை உருக செய்கிற விஷயங்களும் நிறைந்த திண்டுக்கல்ல இவங்க வந்து எதனால விட்டு கொடுத்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, பாரதிய ஜனதா தான் அந்த பேலன்ஸ் 35 சீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அந்த இடம் தான் வந்து அதிமுகவோட மைனஸ் பாயிண்ட் நினைக்கிறேன். 5 இடம் இல்ல பாரதிய ஜனதாவுக்கு, 40 இடமும் பாரதிய ஜனதாவுக்கு. சக்தி அவங்க தான், அப்படிதான் தெரியுது. இல்லைன்னா திண்டுக்கல்ல விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்களா? நம்ம வந்து ஜாதி ரீதியா எதுவும் நான் பேசல. ஆனா திண்டுக்கல்ல நிற்பதற்கு பாமக சார்பாக நிறுத்தப்படுகிற ஒரு வேட்பாளர் வந்து அவரு கவுண்டர் இனத்தவர். அவரால் வந்து அங்க என்ன செய்ய முடியுங்க? எல்லாருக்கும் ஒப்புக்கு நிக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அதிமுக வந்து தோற்கிற மாதிரி தானே அது ஆகும். அதிமுக தோற்கிற மாதிரி தானே ஆகும். அப்போ வந்து இதோட மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, திண்டுக்கல் என்பது அது கிட்டத்தட்ட பறந்து விரிந்த தொகுதிங்க. அந்த தொகுதியில் இருக்கிற பிற பகுதிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் எம்ஜிஆரோட காலடி பட்ட இடம், ஒவ்வொரு கிராமமும் இரவு பூரா விழித்திருந்து வந்து பார்த்த இடம், எல்லாருக்கும் வந்து அட்டாச்மெண்ட் இருக்கு. பழைய அதிமுக குடும்பங்கள் வந்து அங்க நிறைய இருக்குங்க. எல்லா குடும்பங்களும் இருக்கிற பெரியவங்க அவங்களாம் அந்த திண்டுக்கல் தேர்தலில் வேலை பார்த்துருப்பாங்க. 2 தலைமுறையா இருக்காங்க. ஆமா, 2 தலைமுறையா. நான் வந்து ஒரு வெள்ளி விழா மலரை வந்து அதிமுகவுக்கு போடும்போதுங்க, வத்தலகுண்டு ஆறுமுகம் ஃபேமிலி போய் அந்த முதல் அவரோட படங்கள்லாம் எடுத்து முதல் தியாகி அப்படின்னு தலைப்பு வச்சு ஒரு 3 பக்க கட்டுரை வந்து அதில் எழுதியிருக்கிறோம். அப்போ வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வந்து கூப்பிட்டு ரொம்ப பாராட்டினாங்க. பழைய விஷயம், இவ்வளவு பழைய விஷயங்கள் நீங்க எப்படி கலெக்ட் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அதாவது நம்ம போட்டது வந்து 1998, சம்பவம் நடந்தது 1973, கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு பழைய தியாகிகள், அவர் வீடு, இப்ப இருக்கிற நிலைமை எல்லாம் எடுத்து போட்டோம். அந்த அளவுக்கு அது ஒரு எமோஷனலான ஒரு விஷயம். அதை வந்து இவங்க வந்து இவ்வளவு எளிதாக வந்து தாரை வார்த்து இது என்னன்னு சொல்லணும்னு எனக்கு புரியலங்க. அதாவது டோட்டலாவே வந்து அதிமுகங்கிற ஒரு கட்சியை வந்து பாழ்படுத்திட்டாங்கன்னு தான் நான். இல்லை, ஒரு தலைமைங்கிறது ஒரு கட்டுப்பாட்டோட இருக்க வேண்டியது, எல்லாரையும் கட்டுப்படுத்துற ஒரு சக்தியும் இருக்கணும். ஆமா, கண்டிப்பா இருக்கணுங்க, அதுதான் முக்கியமா. திரு ரவிச்சந்திரன், முக்கியமா 37 இடங்களை வென்ற ஒரு கட்சி இப்போ 6 பேர் மட்டும்தான் திரும்பவும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 31 பேர் களத்தில் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வந்து கழக குரல் கேட்கிறது. இங்கே கழக குரல்கள் ஆரம்பிச்சாச்சு. இனி இடப்பெயர்ச்சிகள் நிறைய வரும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜகண்ணப்பன் பிடிக்கிட்டு போயாச்சு. இன்னும் நிறைய பேர் தயாராக இருப்பார்கள் நினைக்கிறேன் நான். அதே நேரத்தில் நீங்கள் முகநூல் தளங்களை பார்த்தீங்கன்னு வைங்களேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள்லாம் சொந்த ஊருக்கு திரும்பி போகும்போது அவ்வளவு கூட்டம், அதை உண்மையில் ஒரு ஆர்ப்பரிப்போடு கூட்டிகிட்டு போகிறாங்க. இது எப்படி போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இது எப்படி ஆளுங்கட்சி சமாளிக்க முடியும்? இதை இல்லை சார், 2 உதாரணம் சொல்லுங்கள். திருச்சி சாருபாலா தொண்டைமான், தஞ்சாவூர் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டியோட இவர் டாக்டர் முருகேசன் 2 பேரும். நீங்கள் எல்லா கேண்டிடேட்டையும் பாருங்கள் சார். அறிவிக்கப்பட்ட 24 வேட்பாளர்கள் இதுவரையில், இன்னும் ஒரு 12-13 பேலன்ஸ் இருக்கு. இந்த 24 பேரில் 3 பெண்கள். அதிமுகவில் வேற வழி இல்லாமல் மரகதம் குமரவேலுக்கு காஞ்சிபுரத்து மறுபடியும் ஒரு ஆள். திமுகவில் வேற அவங்களுக்கு இது வேணுங்கிறது 2 பேர் அவங்க ஃபேமிலிக்கு வேணுங்கிறது தென் சென்னையும் தூத்துக்குடியும் முடிஞ்சு போச்சு. இப்போ தூத்துக்குடியில் ஃபேமிலியே தான் ஃபேமிலி. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த கம்பேரிசன் நீங்கள் பாருங்கள். மக்கள் வந்து எப்பவுமே ஒரு விஷயத்தில் வந்து தெளிவாக இருப்பாங்க சார், வெளியில் சொல்லவே மாட்டாங்க. டிசைசிவ்னஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதாவது எடுக்கிற முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதில் உறுதியாக இருக்கணும். அம்மா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 12-1 மணிக்கு ஜெயா டிவியில் கீழே ஸ்க்ரோல் ஓடும். 3 மணிக்கு செங்கல்பட்டில் பிரச்சாரத்தில் இருப்பாங்க. எதை பற்றியும் கவலை கிடையாது. 12 மணிக்கு இங்கே ஓடிட்டு இருக்கோம், கேவி குப்பம் இவர் அப்படின்னு காட்பாடின்னு வரும். 3 மணிக்கு செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டில் அம்மாவோட வேன் நிற்கும், பிரச்சாரத்தில் இருப்பாங்க. இதுதான் தலைவர், இப்படித்தான் இருக்கணும். இங்கே சீட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 90 தொகுதிகளை டிடிவி முடிச்சுட்டு வந்துட்டார், பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வந்துட்டார். நீங்கள் இங்கே பேசி நான் உனக்கு சீட்டு கொடுக்குறேன், நீ எனக்கு கொடு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது சார். 1. 2வது முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது,
1969 February 11 கலைஞர் தமிழக முதலமைச்சர் ஆகிறார். சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் ஆகிறார். அன்றிலிருந்து 2018 அவருடைய மறைவு வரைக்கும் அவர் தான் திமுகவை உயிர் போட வச்சிருந்தார். அவர் இல்லைன்னா இந்த கட்சி இல்லை. ஒன்று, அம்மா 89 இன்டகிரேட்டட் ஏடிஎம்கேவை எடுத்தாங்க. 2016 December 5 மறைஞ்சாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஏடிஎம்கேவுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே. அவங்க போயாச்சுன்னா இந்த ஓட் பேங்க் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, 35%, 25% இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் போச்சு. இன்னைக்கு எல்லாமே ஒண்ணுதான். இந்த வர்ற தேர்தல் தான் உங்களுக்கு யாருக்கு என்ன விழுக்காடு எவ்வளவு பர்சன்டேஜ் வரப்போகுது அப்படிங்கறத டிசைட் பண்ண போறது இந்த தேர்தல் தான். இங்க மக்கள், இங்க தான் ஜனங்க என்ன முதல்ல டிசைட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரைட், நம்மளுக்கு ஒரு உரிமை இருக்கு, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த உரிமை பேசக்கூடியவர் யார்? இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விஷயத்தை இன்னும் வந்து தெளிவுபடுத்தவே இல்லை. போஸ்ட் போல் அலையன்ஸ் சொல்றோம் இல்லையா, எலெக்ஷனுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் இவங்க பிஜேபியோட சேருவாங்களா மாட்டாங்களா? ஒருவேளை இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. நேற்று இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவித்த பிறகு ஒரு செய்தியாளர் கேட்கிறார், தேர்தல் முடிந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தர வேண்டிய ஒரு சூழல் வந்தால் திமுக என்ன செய்யணும் ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு அவர் சொன்ன பதில், தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் தான் சொன்னாரே தவிர, அதுதான் அங்கதான். அதாவது இன்னைக்கு எழுதி வச்சுங்க, மத்தியில் ஒருவேளை பாஜக தனியாகவோ அல்லது கூட்டணியாகவோ ஆட்சி அமைத்தால், அந்த கூட்டணி ஆட்சி அமைத்தால் முதல்ல போய் டெல்லி ஃபிளைட்ல இறங்க போறது ஸ்டாலினும் மற்ற அவருடைய தலைவர்களும் தான். இது உறுதி, இது நடக்க போகுது. இந்த சந்தேகம் மக்களுக்கு இருக்கு, இது அவங்களுக்கு இருக்கு. இவங்க உறுதியா இருக்க மாட்டாங்க. உறுதியா இருக்கிறது யாரா இருப்பாங்கன்னு பார்த்தா டிடிவி சார் ஒருத்தர் தான். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, என்னால முடியாது, நான் வேண்டான்ட்டார். இன்னமும் கூட சில தொலைக்காட்சிகள் கூட ஒரு விவாதம் ஓடிட்டு இருக்கு, யாரும் அவரை போய் பார்க்கல, யாரும் அவரை கண்டுக்கலைங்கிறாங்க. எவ்வளவு பெரிய தவறு! அதுக்கு நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி ஒரு பதில் சொல்றார். நான் ஏன் கூட்டணி கட்சிகளை தவிர்த்தேன் என்ன நினைச்சு பாருங்க. கூட்டணி அமையலன்னு நினைக்காதீங்க, ஏன் தவிர்த்தேன் என்று நினைச்சு பாருங்க. தவிர்த்து இருக்கிறார் அவர், வராமல் இல்லை. வார்த்தைகள் ரொம்ப தெளிவா இருக்கு. சொல்லுங்க. இன்னொன்று, இந்த அரசியல் நாகரிகம்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா, துரைமுருகன் வந்து நாகரிகத்தை மிஞ்சிட்டாரு, இவங்க இது சொன்ன, அந்த அம்மா வந்து ஸ்டாலின் வந்து பேசிட்டு போனோன்னு அரசியல் தான் பேச வந்தாருன்னு பிரேமலதா சொன்னாங்க. இதெல்லாம் பேசுகிறேன்ல, இதற்கு ஒரு அரசியல் நாகரிகத்தின் முழு உதாரணம் டிடிவி. நிறைய பேர் அவர்கிட்ட பேசினாங்க, கூட்டணி பேசினாங்க, ஆனால் எதை பற்றி அவர் வெளியே டிஸ்கஸ் பண்ணாங்க. நம்மளுக்கு வேண்டாம், நம்ம தனிச்சு நிற்போம், நாங்கள் மக்களோடு கூட்டணி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸ்ட்ரெயிட்டாக பண்ணாரு, கிளம்பினாரு, பிரச்சாரத்துக்கு போயிட்டு இது பண்ணிட்டார். இப்படிப்பட்ட ஒரு உறுதியான தலைமையை தான் மக்கள் விரும்புவாங்க. நீங்கள் அக்ராஸ் தமிழ்நாடு, கன்னியாகுமரியில் என்ன ஆரம்பிக்குதோ அதுதான் ஊட்டி வரைக்கும், இந்த பக்கம் எண்ணூர் வரைக்கும் வந்து நிற்கும். இந்த உறுதி இன்னைக்கு இருக்கு. என்னுடைய கணக்கு, என்னுடைய தேர்தல் அனுபவத்தில் 78லேருந்து நான் வந்து அதிமுகவில் உறுப்பினராக இருந்து அதுக்கு நான் இருந்திருக்கேன். என்னுடைய கணக்கு இன்னைக்கு, இன்றைய தேதியில், இன்றைக்கு இந்த வேட்பாளர் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காம பாருங்க, அதிமுக அதிமுக எல்லாம் இதில் இன்றைக்கு 10 தொகுதிகள் அமமுக போயாச்சு. இது பிகினிங், இன்னைக்கு பிகினிங், 10 தொகுதி போயாச்சு. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் பாருங்க, திமுக ரொம்ப சாமர்த்தியமா எங்களுடைய கொங்கு மண்டலத்தை அவாய்ட் பண்ணிட்டாங்க. 2 சீட், சேலம் பொள்ளாச்சி, அதோட விட்டுட்டு வந்துட்டாங்க. மற்றவங்கள நீயே அடிச்சு எல்லாம் கூட்டணி கூட்டி காங்கிரஸ் கொடுத்துறாங்க, நீங்களே பண்ணிக்கங்க, மதிமுக எல்லாம் பண்ணிங்கன்னு. சவுத் சைடும் போல வடக்கு மண்டலத்தில் 11 சீட்ல நிற்கிறாங்க. கடலூர் ஆரம்பிச்சு அரக்கோணம் வரைக்கும் 11 சீட்ல நிற்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு சேஃப்னு நினைக்கிறாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், கொங்கு மண்டலம் என்னைக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரோ 72ல், அன்னையிலிருந்து என்னைக்கு வரைக்கும் அவர் பின்னால தான் நிற்குங்கிறது. இன்றைக்கு அந்த கொங்கு மண்டலத்தில் நம்முடைய இவருடைய நம்ம டிடிவி தினனுடைய கட்சியில் மிகப்பெரிய ஒரு நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் அவ்வளவு சீட்டில் அங்கே கிடைக்கும். மக்கள் வந்து ஒரு விஷயம் சார், நீங்க வந்து யாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண, அவங்க தெளிவா இருக்காங்க, இவர் தான் அப்படின்னு இருப்பாங்க. எல்லாரும் சொல்ல கேட்டுவாங்க, பணம் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, ஓட்டு எங்க போடுறாங்கன்னு மட்டும் நீங்க பாருங்க. இல்லை, இன்னொன்று இந்த அரசியல் நாகரிகம் பற்றி சொல்லும்போது இன்னொரு தகவலையும் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை எல்லா அரசியல் கட்சிகளும் கையில் எடுத்தன. திமுக போய் போராட்டம் நடந்துச்சு. இதே கேள்வியை தினகரன்ட்டு கேட்குறாங்க, பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி அவங்க கருத்தாங்க. இதை வச்சு நான் அரசியல் பண்ண விரும்பவில்லை, அது ஒரு முக்கியமான உணர்வுபூர்வமான ஒரு செய்தி. 100 பெண்களுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கு. அதை நான் அரசியலாக்க விரும்பவில்லை, ஆனால் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற வார்த்தையை தவிர அரசியல் கலக்கவே இல்லை. இந்த நாகரிகத்துக்காக சொன்னாங்க. இல்லை, அதாவது என்ன சம்பந்தப்பட்டிருக்கிறது திருமணமாகாத இளம் பெண்கள், அதை போய் மறுபடியும் கிண்டி கொடுத்தறி எல்லாம் பண்ணி இவங்க இது பண்ணாங்கன்னு சொல்லி என்ன இருக்கு அதில்? அது ஒரு முடிவு ஒன்று நடந்துட்டு இருக்கு சார். என்னைக்கு இருந்தாலும் அந்த மேட்டரை வந்து விஷயத்தை மிகப்பெரிய அளவில் வெளியில் எடுத்து செய்ய முடியுங்கிற நம்பிக்கை அமமுக தலைவர்கிட்ட துணைச் செயலர்கிட்ட இருக்கு.
ஒன்லி மேட்டர் ஆஃப் 1 month முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் சரியா வந்துடும், எடுத்து எல்லாம் பண்ணுவோம். சரி த்ரிஷா, இந்த வேட்பாளர்கள் அறிவிக்கிறதுல கூட ஒரு அடிப்படையான ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியுது. அதாவது அது அடுத்த கலாட்டா. விருப்ப மனு, நேர்காணல், இந்த சடங்குலாம் முடிஞ்ச பிறகு இது விருப்ப கட்டணம் அதை விட்டீங்களா? 25,000 ரூபாய் 25,000 ரூபா எல்லா தொகுதிக்கும் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கின தொகுதிக்கு நீங்க வாங்கலாம். இவ்வளவு சடங்குகள் முடிஞ்ச பிறகு தலைமை யாரோ 2 3 4 பேர் உட்கார்ந்து தீர்மானம் பண்ணுறாங்க, இந்த வேட்பாளரை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அது தலைமை மட்டும்தான் தீர்மானிக்கிறது. அதற்கு நேர்மாறாக விருப்ப கட்டணம் இல்லை, விருப்ப மனு இல்லை, நேர்காணல் இல்லை. திரு டிடிவி அவர்கள் தெளிவாக சொல்றார். எப்படி வேட்பாளர்களை தேர்ந்தது எப்படின்னா, களமாட போகிறவர்கள் தொண்டர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், அவர்களுடைய எண்ண ஓட்டம் எது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகுதான் நான் வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சேங்கிறார். இங்கே ரூமில் உட்கார்ந்து பண்ணுறது, அவர் தொண்டர்களோடு பண்ணுறது. பொதுவாகவே வந்து இந்த விருப்ப மனு என்பது ஒரு கேட்பாளர்களின் கூட்டம் தான். இல்லை, வேட்பாளர்களின் கூட்டமே கிடையாது, கேட்பாளர்களின் கூட்டம். சரி சரி. அதுபோக இந்த நேர்காணல் வந்து ஒரு பெரிய கேலி கூத்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே இப்போ அவர்கள் வெளியிட்டுள்ள புகைப்படங்களை பார்த்தா கனிமொழி அவங்கள உட்கார வச்சு தனியாக ஒரு நேர்காணல் நடக்கும். ஆனால் மற்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் மொத்தமாக நிற்பாங்க, குரூப் டிஸ்கஷன் மாதிரி. அப்படிதான் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் போது என்ன பெரிய நேர்காணல் கண்டுற முடியும்? அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏமாற்று வேலை. அதிமுகவில் அம்மா இருந்த காலகட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் எல்லாம் தனித்தனியாக கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு சீட் கிடைக்கலன்னா வேற யாரும் கொடுக்கலாம். அவங்க வாயிலிருந்தே முக்கியமான கேள்வியா இருக்கும். அது உங்களுக்கு சீட் கிடைக்கலன்னா வேற யாருக்கும் கொடுக்கலாம், நம்ம விருப்பம், நம்ம சொல்லலாம். இடம் கிடைக்கல அப்படின்னா இவரு கொடுங்க அப்படின்னு அதை குறிச்சுக்குவாங்க. அப்படியெல்லாம் நடந்த ஒரு விஷயம்தான். இப்போ வந்து நீ எவ்வளவு செலவழிக்கிறாங்கிறது தான் வந்து திமுகலையும் கேட்குறாங்க, அதிமுகலையும் அப்படிதான் கேட்குறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ இந்த விருப்ப கட்டணம் அப்படிங்கிறது ஒரு ஹம்பக்குங்க. 88 காலகட்டத்தில் இதே விருப்ப கட்டணம் 89 தேர்தலுக்கு அதிமுகவில், அப்போ ஒன்றுபட்ட அதிமுக கிடையாது, அதிமுக ஜேஜா ஜே அணியில் விருப்ப கட்டணம் சின்ன அமௌண்ட், ஏதோ 5,000 அந்த மாதிரி. அதை வாங்கி அந்த விருப்ப கட்டணத்தை திருப்பி கிடைக்காதவங்களுக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அப்போ திமுக ஆட்சி வந்துருச்சு. உடனே போடியை சேர்ந்த மனோகரன் நினைக்கிறேன் தானே, அவரை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி அது வந்து கிரிமினல் சீட்டிங், பணம் திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லி சீட்டிங் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா 420ல, அதை போட்டு நடராஜனை வந்து காஞ்சிபுரத்தில் கிளைச்சேரியில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. மிகப்பெரிய ஒரு அநியாயமா இருந்தது. கட்சியில விருப்ப கட்டணம் செலுத்தி இருக்கிறான், திருப்பி வேற கொடுத்துட்டு இருக்காங்க. தேர்தல் முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச பிறகு திருப்பி கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் இவர்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட்டை வாங்கி அதை இவர் தான் நடராஜன் தான் வந்து கட்டலை அப்படின்னு சொல்லி அவரையும் சேர்த்து லிஸ்ட்டில் அம்மாவையும் சேர்த்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக விரோதமான செயல்களை தான் இவங்க பண்ணாங்க. அதுக்கு பிறகு இந்த விருப்ப கட்டணம் வாங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அடுத்த தேர்தலுக்கு. அதுக்கு பிறகு வந்து இல்லை, விருப்ப கட்டணம் வாங்குவோம், ஆனால் வந்து பட்டியல் இனத்தவர்களுக்கு வந்து பாதியாக வந்து அதை குறைப்போம் அப்படின்னு. இன்னைக்கு அது கூட இல்லைங்க, எல்லாருக்கும் ஒரே விருப்ப கட்டணம். ரெண்டாவது அது 25,000 ரூபாய் வரை ஒட்டுமொத்தமாக ஆக்கிட்டாங்க. ரெண்டாவது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கின தொகுதிக்கு சேர்த்து வாங்குறாங்க. அப்போ 40 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு வந்து 10 பேர் 12 பேர் கட்டி எவ்வளோ பெரிய தொகை. இன்னொன்று, அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அம்மா பேர்ல வந்து ஒவ்வொரு தொகுதியில இருந்து கட்டுவாங்க. அது வந்து அவங்க வந்து ஒரு பெருமையாகவும் நினைச்சாங்க, அது ஒரு தலைமைக்கு சேர கௌரவமாகவும் நினைச்சாங்க. ஒவ்வொரு தொகுதியில இருந்து 5 பேர் 6 பேர். இபிஎஸ் ஓபிஎஸ் பேர்ல யாராவது கட்டினாங்களா? சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல 25,000 ரூபாய் தொடர்ந்து பேசலாம். இல்ல, அவங்க பேர்ல யாருமே வாங்கி கட்டலங்க. எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்தது. நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் திரு சரவணகுமரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர். அவரையும் அன்போடு வரவேற்கும். முதல்ல சரவணகுமரன், உங்கள்கிட்ட தான் தலைப்பு கொடிகட்டி பறக்கிறதா குடும்ப அரசியல் இந்த தேர்தலில். அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திரு ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் களத்தில் நிற்கிறார். அவருடைய சொந்த மகன் ஜெயக்குமார், அமைச்சர் ஜெயக்குமாருடைய மகன் களத்தில் நிற்கிறார். அது கூட பரவாயில்ல, அம்மா காலத்தில் கொடுத்ததுன்னு ஓரளவுக்கு நம்ம சமாதானப்படுத்திக்கலாம். தைக்க பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ராஜன் செல்லப்பாவுடைய மகன் களத்தில் இருக்கிறார். பாலகிருஷ்ண ரெட்டியினுடைய மனைவி களத்தில் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், தர்ம யுத்தம் என்று ஒன்று நடந்தது.
அதில் நிறைய நாடக வசனங்கள் எல்லாம் வந்தது. ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும். அதாவது ஒரு குடும்பத்திலேருந்து, எந்த குடும்பத்திலேருந்து யார் வந்தாங்க? சின்னமாக இருந்தாங்க. அதற்கு பிறகு கூட அதிமுகவில் பதவி இல்லை திரு டிடிவி அவர்களுக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர். ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பெரிய ஆளுமையாக தலைவனாக உயர்ந்திருக்கிறார். உருவாக்கப்பட்டவர் அல்ல. ஆனால் ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து இந்த கட்சியை மீட்டெடுப்பதற்காக சொல்லி ஒரு தர்ம யுத்தம் நடத்தி அதே தர்ம யுத்த நாயகன் தன்னுடைய மகனை களமிறக்குகிறார். உங்களுடைய கருத்து என்ன? வாரிசு அரசியல் அப்படிங்கிறது பரவாயில்ல, நம்ம அரசியலில் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயந்தான். அதாவது டிடிவி அவர்களை பற்றி சொல்லணும்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சசிகலா குடும்பத்திலேருந்து வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அது வாரிசு அரசியலுங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பார்க்க வேண்டியது குடும்பத்திலிருந்து வந்தாரா, குடும்பத்தால் வந்தாரா, இதை நம்ம பார்க்க வேண்டிய பார்வை. ஒருத்தர் குடும்பத்திலிருந்து வந்தாருன்னா அவர் வாரிசில் இருக்காருன்னு அர்த்தம். ஆனால் அந்த குடும்பத்தால் தான் வந்தாருன்னா அது வாரிசு அரசியல்னு அர்த்தம். இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி திமுகங்கிற இவ்வளோ பெரிய கட்சிக்கு தலைவராக வந்தார்? அவர் என்ன போர் செய்தார், எதனால் தளபதியானார், எப்போது சாதித்தார்? அதுக்கெல்லாம் பதில் செய்தார். தளபதிங்கிறதுக்காக அந்த அம்மாவே கேட்ட கேள்வி தானே. தளபதினா எந்த போரில் தளபதி இருந்தான்னு கேட்ட கேள்வி தானே. அவர் தனிப்பட்ட முறையில் அவங்க அப்பாவோட இருந்து அவர் கலைஞரோட இருந்து செய்கிற விஷயங்கள்லாம் ஒருத்தருக்கு பெருமை சேர்க்காது. நாளைக்கு சொன்னேன், இளவரசன் வந்து பிறக்க தான் வேணும், அரசன் என்பது உருவாக வேண்டும். ஸோ ஸ்டாலின் என்பது வாரிசு அரசியல் தான். எப்போது வரைக்கும்? அவர் தன்னைத்தானே நிரூபிக்கிற வரைக்கும். இது வரைக்கும் நிரூபித்திருக்கான இல்லை. இந்த எலெக்ஷனில் தான் வித்தியாசமானது. திமுக கட்சி பழசு, ஸ்டாலின் புதியவர். இது வாரிசு அரசியல். அதிமுக கட்சி பாரம்பரிய கட்சி தான், இருந்தாலும் பிளவுபட்டு இன்னைக்கு ஒன்று மக்களால் உருவாக்கப்பட்ட சுயம்பு தலைவர். அவர் சசிகலா குடும்பத்திலிருந்து, சின்னம்மா குடும்பத்திலிருந்து வந்தான்னு சொல்லலாம். ஆனா குடும்பத்தால் வந்தான்னு யாரும் சொல்ல முடியாது. ஆர்கே நகர்ல குடும்பத்தால் ஓட்டு போட்டான்னு யாரும் சொல்ல முடியுமா? ஆர்கே நகர்ல என்ன சொந்தக்காரங்களா இருக்காங்க? எல்லாமே கிடையாது. அந்த பக்கம் துரோகிகள். அதை விடுங்க. வரலாற்றில் வந்து வரலாறு பற்றி சொல்லுவாங்க. வரலாற்றில் வாழ்ந்தாலும் வரலாறு, வீழ்ந்தாலும் வரலாறுன்னு சொல்லுவாங்க. இது வரலாற்றில் என்னன்னா, வரலாற்றில் வெற்றி பெற்றவர்களும் இருப்பார்கள், தோல்வி பெற்றவர்களும் இருப்பார்கள். ஆனால் இதெல்லாம் வந்து யாருக்குன்னா வல்லவர்கள், நல்லவர்களுக்கு. துரோகிகளுக்கும் இதுக்கும் இடம் இல்லை இதில். சரி, அதனால் அந்த கட்சியை பற்றி இப்போதைக்கு நான் பேசலை. ஸோ இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுற கேண்டிடேட்ஸில் பார்க்கும்போது திமுக கேண்டிடேட்டில், அதிமுக கேண்டிடேட்டில் ஒரு புதுமையான பண்பை பார்க்குறோம். என்னென்னா, திமுக கேண்டிடேட்டில் ஃபுல்லாகவே பணக்காரங்களாக இருக்காங்க, பழைய பணக்காரங்க. இவங்க 2010க்கு முன்னாடி பணக்காரனவங்க. அதிமுக கேண்டிடேட்டில் ஃபுல்லாகவே, அதாவது அதிமுக எடப்பாடி அணியில் புது பணக்காரங்களாக இருக்காங்க, இல்லை இப்போ பணக்காரனவங்க. இந்த ரெண்டு காமனாலிட்டி இருக்கு. இந்த மாதிரி ஒரு காமனாலிட்டி நீங்கள் அமமுகவில் பார்க்க முடியாது. சரி சரி. இதில் பணக்காரரும் இருக்கிறார்கள், ஏழைகளும் இருக்கிறார்கள், பொண்ணுத்தாயும் இருக்கிறார், பொன்னால் வைத்தவர்களும் இருக்கிறார்கள். சரியா? இந்த திமுக இன்னொரு, அதிமுக இன்னொன்று பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கிறார். என்ன வார்த்தை சொல்லுகிறார்? இந்த கட்சி ஒரு அம்மாவால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம், புரட்சி தலைவர் உருவாக்கப்பட்ட இயக்கம் ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விடக்கூடாது என்கிறார். இப்ப தேனி மாவட்டத்தில் ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள் ஆட்சி போகிறதா? அவர் எம்எல்ஏ, துணை முதலமைச்சர், கட்சியின் பொறுப்பாளர் ஒரு பதவி வச்சிருக்காரு, ஒருங்கிணைப்பாளரா? இல்லை, அது எலெக்ஷன் கமிஷன் ரெகனைஸ் பண்ணலாங்க. எங்கள் மெமரியை வேஸ்ட் பண்ணுறது இல்லை. அதாவது மெமரியில் போனதுன்னா நல்ல விஷயமா இருக்கணும். அதாவது மெமரியை வேஸ்ட் பண்ணுறதில்ல. அதே கையெழுத்து போடணும். அதே வழக்கு போட்டாச்சு. அது அவர் கேசி பழனிசாமி வழக்கு போட்டுருக்காரு. அங்கே போய் நிற்கிறாரு, இங்கே போய் கேஸ் போடுறாரு. ஸோ அது வரைக்கும் போட்டோம். ஸோ அப்போ அந்த தேனியில் ஒரு குடும்பத்தில் கலகம் சிக்குகிறதா என்ற கேள்விக்கு ஓபிஎஸ் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இப்போ ஒரு வாரிசு அரசியல் அடுத்த லெவலுக்கு வர, இப்போ டிடிவி அவர்கள் ஜெயித்து விட்டதுனால வாரிசு அரசியலை தாண்டி அவர் வாரிசு அரசியல் இல்லை, குடும்பத்தில் வரவில்லை, மக்கள் அரசியலாக வந்து விட்டார். நாளைக்கு இந்த மாதிரி வாரிசு வந்து யாராவது ஜெயிச்சா அவங்களும் தலைவர்னு சொல்லிட முடியுமானா, அங்கே வந்து ஒரு கூட்டணிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்போ எல்லா கூட்டணியும் கூட்டி ஊரில் இப்போ நார்த் கொரியாவில் ஒரு எலெக்ஷன் வச்சாங்க. நார்த் கொரியாவில் ஒரே கட்சி, ஒரே தேர்தல், எல்லாம் வந்து ஓட்டு போட்டு ஒரே ஒருத்தர் தலைவரை சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கூட்டணி பலத்தால் ஜெயிக்கிறதுனால மட்டும் ஒருத்தரையும் சொல்லிட முடியாது. எல்லாரும் எதுக்கும் போது ஜெயித்தா இருப்பாருங்க. அதுதான் தலைமைங்கிறது. 4 பேர் 10 பேர் ஜெயிச்சா கூட அதை ஒத்துக்க மாட்டோம். ஸோ வாரிசு அரசியலுங்கிறது எல்லா துறைகள்லையும் தந்தைகள் வந்து தன் குழந்தைகளை கொண்டு வர முயற்சிப்பது போல அரசியலும் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள்.
ஆனால் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், அவர்கள் மகனுக்கோ மகளுக்கோ அதுக்கான அரசியல் பண்புகள் இருக்கிறதா, அரசியலில் பேச தெரிகிறதா, மக்களோட கலந்துரையாட தெரிகிறதா. இப்போ மக்கள் செலவு நானும் ஒரு முறை பேசிக்கிட்டு இருக்கும்போது கேண்டிடேட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் வைக்கலாம், இந்த எல்லா குவாலிஃபிகேஷனும் அம்மாவுக்குள்ள இருப்பாங்க. அவர் சொன்ன முதல் வார்த்தை, தொகுதியில் இருக்க 15 லட்சம் பேரையும் தேர்தலுக்கு முன்னாடி பார்த்து விட வேண்டும். அந்த உணர்வு இதெல்லாம் நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு சும்மா வேனில் சுற்றி வந்துட்டு இலவசம் கொடுப்பதாலோ, இப்பெல்லாம் இந்த இப்போ இன்னொன்று நேர்காணல் நடத்துகிறாங்க, அதிமுகலையும் திமுகலையும் திமுக நேர்காணல் நடத்துகிறாங்க. ஏதோ அது அது 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க, ஃபோட்டோ வருது. இங்கேயே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஃபோட்டோ. 5 ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக புரிந்து கொள்ளக்கூடிய வேட்பாளரை நீங்கள் 5 நிமிடத்தில் இன்டர்வியூவில் என்ன கேட்கிறீர்கள், செலவு பண்ணுவீங்களா, இந்த கேள்வியை தவிர என்ன கேள்வி கேட்க முடியும்? அதுவும் ஒரு அறையில் என்ன கேள்வி கேட்க முடியும்? சரி, அவங்களுடைய வெற்றி உங்களுக்கு தெரியாதா? அதனாலேயே மக்கள் சிலர் என்ன நினைக்கிறாரு, எல்லா கேண்டிடேட்டுக்கும் அவருக்கு தெரியுது, எல்லா கட்சிக்காரங்க பேரும் அவர் தெரியுது, அந்த தொகுதியில் யார் நின்னா ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாரு. மக்களோடு கலந்து பேசி, தொண்டர்களோடு கலந்து பேசி இது கடந்த 1 வருடமாக கட்சி ஆரம்பத்திலிருந்து என்ன உணர்வுகள் இருக்கு, யார் நிறுத்தினா மக்கள் எதிர்பார்க்குறாங்க, யாரால் அந்த ஒன்று ஜெயிக்கணும், 2வது 5 ஆண்டுகளுக்கு ஆக்கப்பூர்வமாக பணி செயல்படணும். இப்போ அங்கே டிஎம்கே கூட்டணியில் ஒரு 5 சேனல் டீம் இருக்கு. நீங்கள் உங்களுக்கு சீட் கிடைக்கலையோ, ஜே டிவியில் இருக்க தான் பிரச்சனை, நீங்கள் வேறு டிவிக்கு மாறினே உங்களுக்கு கிடைச்சிடும் சீட்டு. அவங்க சேனல் பார்ட்னர்லாம் சீட் இருக்காங்க. இப்போ அவங்க ஜெயிச்சுட்டு மக்கள்கிட்ட போவாங்களா, அவங்க சேனலில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? சரி சரி. ஸோ அந்த விஷயங்களும் பார்க்கணும். 5 ஆண்டுகள் மக்களுக்காக உழைக்கணும், இத்தனையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ வாரிசு அரசியல் இந்தியா முழுக்க இலைமறை காயாக இருந்தாலும் மக்கள் அதை வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். அந்த வாரிசுக்கு அரசியல் தெரிகிறதா என்று பார்க்க வேண்டும், அதற்கு தக்கடி ஓட்டு போட வேண்டும். வாரிசு அரசியல் என்பதில் உங்களுக்கும் டேவிட் அண்ணாதுரை இருக்கிறாரே மதுரையில், காளிமுத்து பையன் தானே அவர் என்ற கேள்வி கேட்டால், காளிமுத்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்து டேவிட் அண்ணாதுரை சீட்டு வாங்கவில்லை. காளிமுத்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்து டேவிட் அண்ணாதுரை சீட்டு வாங்கவில்லை. அதுவும் டேவிட் அண்ணாதுரை அதிமுகவில் சீட்டு வாங்கவில்லை, அமமுகவில் சீட்டு வாங்கியிருக்கிறார். அது ஒரு ஆண்டின் உழைப்பு. இப்ப தலைவரோட நம்பிக்கையை பெற்று விட்டார். இப்ப அடுத்து காளிமுத்தினுடைய மறைவுக்கு பிறகு அதான் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கல. அதுதான் இப்ப அடுத்து ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் இருக்கும் போது செயல் தலைவர் ஆனாரு. கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு நடத்துங்களேன் தேர்தல. இந்த செயல் தலைவர்னு ஏன் நடத்த முடியல உங்களால? இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவில் பொதுச் செயலாளர் ஏன் பதவி எடுக்க முடியல உங்களால? எதுக்கு இணை செயலாளர், துணை செயலாளர், இணை துணை செயலாளர், எதுக்கு இவ்வளவு குழப்பம்? பொதுக்குழு நடத்துங்க. பயம், இன்ஃப்ளூயன்ஸ்லேயே ஓடுறனால வர பயம் இது. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம், வாரிசு அரசியல் இலைமறைக்காக இருந்தாலும் அவர் நல்ல ஒரு அரசியல்வாதியாக இருந்தால், தலைவருடைய அன்பை பெற்றால், தலைவருடைய நன்மதிப்பை பெற்றால், மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலித்திருந்தால் மக்கள் ஆதரிக்க வேண்டும். இல்லாவிடால் வாரிசு அரசியல் என்றால் அவரை ஒதுக்கி தள்ள வேண்டும். ஒரு டாக்டரோட பையன் டாக்டர் ஆகலாம், அதுக்காக தப்பான டாக்டராக இருந்தால் ஒரு இடத்துக்கு 4 பேரை கொன்றுவார். ஆனால் தப்பான தொகுதியில் ஒரு தப்பான அரசியல் வாரிசில் வந்துவிட்டால் அந்த தொகுதியே காணாமலோட அவையதான் அபாயம் இருக்கிறது. அதனால் மக்களில் தெளிவாக இருக்க வேண்டும். திரு ரவிச்சந்திரன், அடிப்படை இதுதான். அதாவது முதல் கேள்வியே ஒன்று இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி உயிரோடு இருக்கும்போதே எனக்கு அடுத்த தலைவராக வரக்கூடியவர் ஸ்டாலின் தான் சொல்லிட்டு போயிட்டார். இதுவே பெரிய தப்பு ஜனநாயகத்தில் எனக்கு தெரிஞ்சு. அதை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு நிஜாமிசம் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்ங்கிறது இப்போ தான் நமக்கு படிப்படியாக புரியுது. அதாவது கனிமொழி தூத்துக்குடியில், வட சென்னையில் டாக்டர் கலாநிதி ஆற்காட்டாருடைய மகன், மத்திய சென்னை தயாநிதி யாருன்னு தெரியும் உங்களுக்கு, தென் சென்னை தங்கபாண்டியனுடைய புதல்வி சிஸ்டர் தமிழச்சி தங்கபாண்டியன், வேலூரில் துரைமுருகனுடைய மகன் கதிரான், கள்ளக்குறிச்சியில் கௌதமனுடைய மகன் கௌதமசிகாமணி, கடலூரில் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தினுடைய முதல்வன் கதிரவன். இவங்களுக்கெல்லாம் ஒருவேளை சீட்டு கிடைக்கல, நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லியிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? ஒரு நிர்பந்தம் இருக்குது, எல்லாரையும் கட்டி காப்பாற்றி கொண்டு போகணும்னா கருணாநிதியை மாதிரி ஒரு ஆளுமை இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை கொடுத்தா தான் கட்சியை நடத்த முடியுங்கிற நிலைமைக்கு ஸ்டாலின் இருக்கார். பிரச்சாரத்துக்கு போக முடியாது.
ஸ்டாலின் அவர்களால் பிரச்சாரத்துக்கே போக முடியாது. இதெல்லாம் கொடுத்தா தான் முடியும். அவங்கெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்காங்க. நாங்கள் தான் கடலூர்னா நான் தான், பொன்முடி இருக்காருன்னா விழுப்புரத்தை தாண்ட முடியாது. இதுதான் விஷயம். எங்களுக்கு கொடுக்கணும் சீட்டு, முடிஞ்சது. இதெல்லாம் ஏற்கனவே லிஸ்ட் ஏ லிஸ்ட் பின்னு சொல்கிறாங்களே, அந்த லிஸ்ட் இதெல்லாம் ஏற்கனவே ஒதுக்கி வச்சாச்சு. மீதி இருக்கிறது தான் கட்சிக்காரங்களுக்கு யாராவது கொடுக்கலாமா, ஞான தெரிவியம் கொடுக்கட்டுமா, அவர் கொடுக்கட்டுமா, சவுண்ட் கொடுக்கணுமா, பொள்ளாச்சியில், இதெல்லாம் ஏற்கனவே டிட்டர்மின் பண்ணி கரெக்டாக பண்ணியாச்சு. இனி அடுத்த இன்னொன்று இருக்குது. ஆக்சுவலாக எல்லாரும் எதிர்பார்த்தோம் தென் சென்னையில் வந்து ஸ்டாலினுடைய மகனுக்கு தான் கொடுப்பார்னு எதிர்பார்த்தாங்க. அது ஏதோ சரி போனால் போது, இப்போ வேண்டாம், இன்னும் 2 வருஷம் கழிச்சு எம்எல்ஏ கொண்டு வந்துருவோம் அப்படின்னு விட்டு இப்போ அவங்களுக்கு சுமதி தமிழச்சி தங்கபாண்டியன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சார் அவங்க வந்து திமுக தெளிவாக இருக்காங்க. அவங்க தெளிவாக இருக்காங்க. நம்ம தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அவங்க தெளிவாக இருக்காங்க. கட்சி இப்படித்தான் இருக்கணும், இப்படிதான் கட்டுக்கோப்பா இருக்கணும். 77 கட்சியில் சென்றாரு. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு 86 சேர்ந்தா நினைக்கிறேன். 11 வருஷம் சீனியர். அது ஒரு மெரிட் தான் டிஎம்கேல கொடுத்துருக்கு. திருஷ்யாம், அதாவது திமுகவில் வந்து வாரிசு அரசியல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது கருணாநிதி காலத்திலேயே. சங்கரவனம் ஆயிடுச்சு. சங்கரபடம் அவரே கேட்டதானே. ஆமாம் ஆமாம். ஆனால் இதை முற்றிலுமாக எதிர்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். முற்றிலுமாக எதிர்த்தவர். ஒரு பொதுக்கூட்டத்திலே போட்டு அவங்க என்ன கேள்வியெல்லாம் கேட்டாங்கிறது தெரியும். உலகத்திலே இந்த மாதிரி எங்கேயாவது உண்டா என்று சொல்லி ஒவ்வொருத்தரையும் அடையாளம் காட்டி கேட்டாங்க. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு. அம்மாவினுடைய ஆட்சியில், அம்மாவுடைய கட்சியில் தலை தூக்கி இருக்கிறது. ஓபிஎஸ்னுடைய மகன் ரவீந்திரநாத் தேனியில் நிற்கிறாரு. மதுரையில் ராஜ் சத்தியன் யார் பார்த்தானா ராஜன் செல்லப்பாவுடைய புதல்வன். அதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விலக்கி வைக்கப்பட்டிருந்தவர். அவரை உள்ள கொண்டு வந்து அவர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. பாலகிருஷ்ண ரெட்டி அவர் இப்போ பாவம் எம்எல்ஏவாக இருந்து பதவியை இழந்துட்டார். அவருடைய மனைவி நிறுத்தப்பட்டிருக்கிறார். இதை எப்படி நம்ம ஜீரணிக்க முடியும்? பாலகிருஷ்ண ரெட்டியோட வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. ஆனால் நிலுவையில் இருக்கிற வழக்கு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஓசூரில் வந்து இந்த அம்மா நிற்கிறதுக்காகவே வந்து இடைத்தேர்தல் அறிவிக்குது தேர்தல் ஆணையம். இது தனி கதையை பாருங்க. 18 தொகுதிக்கு வந்து வழக்கு நிலுவையில் இருக்குது, தேர்தல் வழக்கு. இது தேர்தல் வழக்குன்னு சொல்ல முடியாட்டாலும் இவர் வந்து தன்னை எம்எல்ஏ பதவியிலேருந்து நீக்கினது தப்புன்னு போட்டிருக்காரு. அப்போ வந்து இது எப்படி இவங்க கணக்கில் வழக்கு நிலுவையில் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி இருக்கிற தேர்தல் ஆணையம் இங்கே இருக்கிற நிலவரம் அவ்வளோ ரொம்ப மோசமான நிலவரமாக இருக்குது. இது போக நம்ம சரவணகுமார் சொன்னதிலிருந்து எனக்கு ஒன்று தோணுச்சு. அந்த காலத்துல எல்லாம் உறவுக்கு கை கொடுப்போம் எல்லாமே வேட்பாளர்கள் எல்லாம். இப்போ வரவுக்கு கை கொடுப்போம் அப்படிதானே இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு சிக்கல்கள் வருது. உள்ள இன்னொரு கேள்வி கேட்டிருப்பாங்க, எவ்வளவு நீங்க கொடுப்பீங்க, வரவு என்ன, எவ்வளவு செலவழிப்பீங்க, எவ்வளவு கொடுப்பீங்க. அப்படி அந்த 2 கேட்பாளர்கள் இவங்க எல்லாருமே கேட்பாளர்கள். 98 காலகட்டத்தில் எல்லாம் வந்துங்க நம்ம வேட்பாளர் தேர்ந்தெடுத்த அந்த காலகட்டத்தில் நான் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் கூடவே தான் இருந்தேன். வேட்பாளர் தேர்ந்தெடுத்த பிறகு இப்போ ஒவ்வொரு சில வேட்பாளர்கள்ட்ட பணமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மயிலாப்பூர் நம்ம எஸ்வி இருக்கார்ல, என்கிட்ட பணமே கிடையாதுன்ட்டார். அவர் இருக்கு பணமே கிடையாதுன்ட்டார் அவர். ஆனால் இவங்க தான் கொடுத்தாங்க. பரவாயில்ல நீங்க நில்லுங்க அப்படி. அது ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும் முடிவு பண்ண பிறகு கட்சி வந்து அவனை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதான் பாயிண்ட். அப்போ இந்த மாதிரி அதிருப்திகள் இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து என்னோட வேட்பாளர் நான் இவங்களை கொடுத்துட்டேன், ஜெயிக்க வச்சு கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு அப்படின்னு அதிருப்தியாளர்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. அதோட முடிஞ்சது. அதிருப்தியாளர்கள் வேற வழியே கிடையாது, அவங்க ஜெயிக்க வச்சு தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலவையில போய் மாட்டுவாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து ஓபிஎஸ் பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு தேனியில. இந்த தேனியில் அவரால் ஜெயிக்கவே முடியாதுங்க. அதாவது ஈவன் நம்ம ஜாதி வாரியாக பேசாட்டாலும் கூட ஜாதிவாதியான கணக்குலேயும் அவர் ஜெயிக்க முடியாது. அப்போ எளிதாக ஜெயிக்கக்கூடியதாக அவர்கள் நினைக்கிற கொங்கு மண்டலத்தில் ஏன் எடப்பாடி தான் பையனை நிறுத்தலை? அதில் வந்து சூழ்ச்சி இருக்குது. எப்படின்னா ஓபிஎஸ்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டியாச்சுங்க. டோட்டலாகவே இந்த சீட் லிஸ்ட்டை பார்த்தா ஓபிஎஸ்ஸை நம்பி யாரெல்லாம் போனாங்களோ அவங்க யாருமே வந்து இப்போ வந்து எந்த லைம்லைட்லையும் இல்லை, டோட்டலாகவே இல்லை. ஓபிஎஸ் பையனும் தோக்க போறாரு. அப்பனா எடப்பாடி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, கட்சி வந்து தன் பிடியில் வரணும்னு அவர் நினைக்கிறாரு. டோட்டல் அந்த அவரோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவாக அதில் தெரியுது. அந்த டிசைன் வந்து தெளிவாக தெரியுது. மக்கள் வேற நினைப்பாங்க, அது அவர் அப்படி பார்க்கல. இந்த பொள்ளாச்சியெல்லாம் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியே இருக்க மாட்டார். டிடிவி வந்து இதை வந்து அரசியலாக்கக்கூடாதுன்னு ரொம்ப பெருந்தன்மையாக சொல்கிறாரு. ஆனால் அங்கே லோக்கலாக இருக்கிறவங்க வந்து அது கடுமையான அரசியலாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு பெரிய ஜாதி பிரச்சனையும் சேர்ந்து கிளம்பிட்டு இருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் வந்து வேற ஒரு கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்க ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டே இருக்குதுங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கிளவராக வந்து
கொங்கு மண்டலத்தில் வந்து அவரோட நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் என்னன்னா அவங்க ரிலேஷன்ஸுக்கு வந்து சீட்டு கொடுப்பாரு ஓபிஎஸ்ஸை காரணம் காட்டி அப்படின்னு எதிர்பார்த்ததுல இளங்கோவன் அவர் நிழல் மாதிரி இருக்காரு, அவரு கூட அங்கே வந்து டிக்கெட் தரல. அப்போ இந்த தேர்தலை பயன்படுத்தி 40 பாராளுமன்ற தொகுதியிலும் தோல்வி வந்து நிச்சயம்னு அவங்களுக்கு தெரியுது, இன்க்ளூடிங் பிஜேபிங்க. ஆனால் இந்த 18 சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஜெயிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. 18 சட்டமன்ற தொகுதியை பார்த்தீங்கன்னா அங்கே வேற மாதிரி இருக்கு, அந்த வேட்பாளர் தேர்வு எல்லாமே வேற மாதிரி இருக்கு. இந்த 40 பாராளுமன்ற தொகுதிக்கு வேற மாதிரி இருக்கு. அதனால தான் திண்டுக்கல் மாதிரியான ஒரு தொகுதியை வந்து பாமகவுக்கு தள்ளி விடுறாங்க. ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, அது தெளிவாக தெரியுது. யாருமே அப்படி தரமாட்டாங்க இல்லையா? இப்போ வந்து தென்சென்னையை வந்து ஜெயக்குமார் தன் பையனுக்காக எவ்வளோ சண்டை போட்டு வாங்குறாரு. நியாயமா அங்கே வந்து பிஜேபிக்கு கொடுத்துருக்கலாம், அந்த தொகுதியை கொடுத்துருந்தா அது வேற மாதிரியாக இருந்திருக்கும். பிஜேபியும் விரும்பி இருக்கும் அதை, ஆனால் பிஜேபிக்கு அது தரப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில பாராளுமன்றம் எப்படி போனாலும் பரவாயில்ல, சட்டமன்றத்தில் ஜெயிக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஒரு காலத்தில் பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் எங்க காலத்தில் சேர்ந்து தாங்க வந்துச்சு. அப்போ எம்ஜிஆர் ஃபார்முலா எப்படின்னா, சட்டமன்றத்தில் வந்து மாநில கட்சிக்கு அதிக இடம், பாராளுமன்றத்தில் தேசிய கட்சிக்கு அதிக இடம். அப்புறம் வந்து அம்மா காலத்துலயுமே அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்க. அப்புறம் தனித்தனியா வந்துருச்சு. தனித்தனியா வந்த பிறகு அம்மா 2014 எடுத்த முடிவு எதுன்னா தனியா நிக்கிறதுங்கிறது தான். கிட்டத்தட்ட அந்த முடிவை டிடிவி முதலே எடுத்துட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் யாரையும் கூட்டணி வந்து அவர் கொடுக்குற மாதிரி ஒரு எண்ணமும் இல்லை. இது போக அந்த 40 தொகுதிகளில் நிற்கும் போது ஒரு குறைந்தபட்சம் 1 கோடி ஓட்டு வந்து அமமுகவுக்கு வர்ற வாய்ப்பு இருக்கு. ஒரு தொகுதிக்கு சராசரியா நீங்க 2.5 லட்சம் குறைந்தபட்சம் நான் சொல்றேன், அந்த 2.5 லட்சம் போட்டா 40 தொகுதிக்கு வந்து 1 கோடி ஓட்டு வந்துடும். அப்போ அதிமுகங்கிற கட்சி இவ்வளவு கூட்டணி எல்லாம் கொடுத்து 20 தொகுதியில அவங்க இடம் பிடிக்கணும்னா 5 லட்சம் ஓட்டு வாங்கினா தான் அந்த 1 கோடி டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். அது நாட் பாசிபிள். இப்போ அமமுக ஸ்ட்ரென்த்தா இருக்கிற ஏரியாக்கள்ல இந்த மற்ற ஏரியால 2 லட்சம்னா அங்க வந்து 4 லட்சம் வரும். அப்போ ஒரு சில ஏரியால அது 1.5 லட்சமா குறைஞ்சாலும் அது ஈடு கட்டிடும். ஆக டோட்டலா வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் போலிங்ல வந்து இவங்களுக்கு வந்து கூட வரும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப தெளிவான ஒரு சரியான கணக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக மொத்தத்துல இதுல வந்து கூட்டணி அப்படிங்கிறது அமமுகவோட மைண்ட்லயே கிடையாது. அதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜியும் கூட. அது போக வேட்பாளர்கள் வந்து எல்லாமே நம்ம சரவணகுமார் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட இருந்து வந்த வேட்பாளர்களா இருக்காங்க. ஒரு தொகுதியில் இருக்கிற எல்லா வாக்காளர்களும் நீங்க சந்திச்சீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க வேட்பாளர்களா இருக்காங்க. சோ இயல்பாகவே வந்து இன்னார் மகனுக்கு கொடு, இன்னார் இவருக்கு கொடுங்கிற அந்த மாதிரியான செட்டப் இல்ல. வேட்பாளர்கள் மக்கள்கிட்ட இருந்து வராங்க, இயல்பா மக்கள்கிட்ட போய் சேர்றாங்க. ஏன்னா நான் தஞ்சாவூர் இமிடியேட்டா போன் பண்ணி கேட்கும்போது எனக்கு உண்மையாவே தஞ்சாவூர் வேட்பாளரை பற்றி நான் கேள்விப்பட்டதில்லை. ஆமா, கேள்விப்பட்டதில்லை. அப்போ நான் காலையில் வந்து என்னோட நண்பர்கள் பட்டுக்கோட்டையில் இருக்கிற நண்பர்கள் இவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரத்த நாட்டிலேருந்து வந்தவங்க, மிகப்பெரிய அளவில் வந்து அங்கே செல்வாக்கு படைத்தவர்கள். அவங்க நல்ல அருமையான வேட்பாளர் செலெக்ஷனுங்க, நாங்களே கூட எதிர்பார்க்கல. சொன்னது யாருன்னா அதிமுக நண்பர்கள். எல்லா கட்சியிலும் நம்ம நண்பர்கள் வச்சிருக்கும் போது நான் அவங்ககிட்ட கேட்டேன், இது என்ன வேட்பாளர், எப்படி என்ன ஏதுன்னு. அவங்க தெளிவா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி தஞ்சாவூர்ல தமாக வேட்பாளர் வந்து பட்டுக்கோட்டைக்காரர், அவரை வந்து கவுண்டர் பண்றது அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு அமைப்புங்க. ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூர்னு 3 தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகளும் தஞ்சாவூர் எம்பி தொகுதியை வந்து வெற்றி தோல்வி வந்து நிர்ணயிக்கிற இடம். ஸோ ஒரத்தநாட்டுல இருந்து கரெக்டான கேண்டிடேட். இது வந்து ஒரு உதாரணம். இதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர் உதாரணம் ரவிச்சந்திரன் சொன்னாரு. இப்படி பல உதாரணங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரி, நல்லது. இன்னொரு முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட வைக்கணும். தேர்தல் கமிஷன், நீங்கள் வழக்கறிஞர்னால நீங்களும் பதில் சொல்லணும். அதுக்கு தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கையை பற்றி மிகச் சுருக்கமாக. மிகவும் ஒருதலைபட்சமான கமிஷன். இப்போ வந்து இன்னைக்கு தமாகாவுக்கு சைக்கிள் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்குற சின்னம் கொடுக்கட்டும், அதில் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இருக்க முடியாது. ஆனால் போன முறை வந்து தென்னந்தோப்பு சின்னம் கொடுக்கும்போது சைக்கிளை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கிறதுக்கு தேர்தல் கமிஷன் ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்துருக்கு. அந்த ஆர்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, சைக்கிள் சின்னம் ஏற்கனவே சமாஜ்வாதி பார்ட்டிக்கு, அப்புறம் இன்னொரு நார்த் இந்தியன் பார்ட்டி, அப்புறம் நம்ம ஆந்திரா தெலுங்கு தேசம் 3 மாநில கட்சிகளுக்கு கொடுத்துருக்கிறதுனால வேற கட்சிகளுக்கு கொடுக்க முடியாது. அதை வந்து ஃப்ரீ சிம்பிள் லிஸ்ட்ல இருந்து நாங்கள் எடுத்துட்டோம், பொதுப்பட்டியலில் இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இப்போ சைக்கிள் சின்னம் கொடுக்குறாங்க. ஆனால் 40 தொகுதியிலையும் நிற்கிறோம் அப்படின்னு தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் கொடுத்தா தான் பொது சின்னமே ஒதுக்குவாங்க. இவங்க ஒரு தொகுதியில் தான் நிற்கிறாங்க. 40 தொகுதியில் நிற்கிறோன்னு போய் சொல்றதுக்கு வழியும் கிடையாது. ஒரு சின்னத்தில் நிற்கிறவங்க, ஒரே ஒரு சின்னத்தில் நிற்கிறவங்க இயல்பா என்னன்னா, தேர்தல் நடத்தும் அதிகாரி பொதுப்பட்டியலில் இருந்தால் ஒரு சின்னம் தருவாரே தவிர தேர்தல் கமிஷன் வந்து சின்னம் தர முடியாது. சமீபத்தில் நடந்த ஒரு மிக ஒருதலைபட்சமான விஷயம். இப்போ நம்ம டிடிவி வந்து அவர் வந்து அதிமுகவோட கிளைமேட்ல ஒருத்தருங்க. அதிமுகங்கிற கட்சிக்கு
ரெட்டையில கொடுத்துருக்காங்க. அதிமுகங்கிற கட்சி மதுசூதனன் வகைராக்களுக்கு அந்த கட்சின்னு சொல்லியாச்சு. சரி. ஆர்டர் நம்பர் 2 ஆஃப் 2017. அதை எதிர்த்து வந்து ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ். டெல்லி ஹைகோர்ட் கேஸுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அப்பீல் இருக்கு. அன்டில் த அப்பீல் ப்ராசஸ் இஸ் ஓவர், ஹி இஸ் ஒன் ஆஃப் த பொலிட்டிக்கல் குரூப்ஸ். அவரோட கட்சி என்பது அதிமுகவை கிளைம் பண்ற ஒரு குரூப்ல ஒண்ணு. இன்னொரு அணி. ஆக இந்த அணிக்கான கிளைம் இருக்கும்போது இயல்பாகவே அவங்க வந்து தேர்தலில் போட்டி போடுறதுக்கு ஒரு பெயரும் ஒரு சிம்பலும் இயல்பாகவே தேர்தல் கமிஷன் முதலையே கொடுத்துருக்கணும் நியாயமா. ஏன்னா சிவபார்வதி கேஸ் இப்படி எத்தனையோ உதாரணம் சொல்ல முடியுங்க. ஆனா கொடுக்கல. டெல்லி ஹைகோர்ட் கொடுக்குது சிங்கிள் ஜட்ஜ், ஆனா அதை நிறுத்தி வச்சுக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே இவங்க அந்த பெட்டிஷனை கொண்டு போய் தேர்தல் கமிஷன்ல சர்வ் பண்றாங்க. சரவணகுமார் வழக்கறிஞர் நல்லா தெரியும். நாங்க என்ன பண்ணுவோம், பெட்டிஷன் வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு கோர்ட் சர்வ் பண்ணா லேட் ஆகும்னு சொல்லி நம்மளே வந்து ஒரு ஆள் போட்டு கொடுத்து ப்ரூஃப் ஆஃப் சர்வீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். அட்டாச் பண்ணி கோர்ட்ல கொடுக்கும்போது அவன் வந்து வரல அப்படின்னா உடனடியாக கோர்ட் வந்து சொல்லிடும், எக்ஸ் பார்ட்டி வரல, நோ ரெப்ரசன்டேஷன். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன டிமாண்ட் கேட்கிறோமோ, என்ன பிரேயரோ அதை வந்து கொடுத்துரும். அப்படித்தானே சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கணும். திருப்பி ஒரு வாட்டி எதுக்கு தேர்தல் கமிஷனுக்கு வந்து இன்னொரு வாட்டி கேட்கணும்? இல்லை, எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அது எப்போ அந்த வழக்கை எப்போ கையில் எடுக்குதுன்னு பாருங்க. 9 நாட்கள் விடுமுறை வருகிறது. அதுக்கு முந்தின நாள் எடுத்து 9 நாளைக்கு பிறகுனா எப்போ 25ஆம் தேதி 26ஆம் தேதி ஃபைனல் டே வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள். இவ்வளவு செய்யறாங்கல்ல. தேர்தல் தேதி 18ஆம் தேதி நடக்குங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் இருக்கு? பெரிய வியாழன் என்னைக்கு? 18 ரைட்டுங்களா? இன்னைக்கு வந்து பிஷப் பேரவை வந்து மனு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? கிறிஸ்தவ தேவாலயங்கள்லையும் அதை ஒட்டின வாக்கு சாவடியிலையும் பள்ளிகள்லையும் இருக்கிற வாக்கு சாவடியை நீ மாத்து, எங்களால வந்து இப்போ வாக்கு சாவடியை அங்க ரன் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து அங்க பிரேயர்ஸ் இருக்கு. அப்ப வாக்கு சாவடியை உங்களால மாத்த முடியுமா? மாத்த முடியாது. அப்ப நாளைக்கு கோர்ட்ல என்ன ஆகும்? 18ஆம் தேதி சித்திரை தேரோட்டங்க. நான் மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜ் மதுரை எனக்கு பார்ட் நேட்டிவ். அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி இருந்து மதுரையில் நடக்கிறதுக்கே இடம் கிடையாதுங்க. அவ்வளவு தூரம் மதுரை வந்து திமிலோகப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சரி. அப்போ 18ஆம் தேதி மதுரையில் தேர்தல் வைக்க முடியுமானா? இல்லை 2 hours எக்ஸ்ட்ரா தரோம். ஜனங்க 2 லட்சம் பேர் இருக்காங்க. நீ 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்து என்ன ஆகும்? அதை விடுங்க. மதுரையை சுற்றி இருக்கிற 7 மாவட்டங்க. மதுரை இன்னைக்கு தாங்க ஒரு மாவட்டம். மதுரையும் ராம்நாடும் சேர்ந்து சித்திரை திருவிழா. திருச்சியிலேருந்து ஆக்சுவலாக புதுக்கோட்டையிலேருந்து சித்திரை திருவிழாங்க ஆரம்பிக்கிறது. சித்ரா பௌர்ணமி. இன்னும் சொல்ல போனா அதை ஒட்டி வந்து எல்லா ஊர் கோயில்கள்லையும் வந்து திருவிழா நடக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேராவூர்னில தேரோட்டம். இப்படி சித்ரா பௌர்ணமியை பேஸ் பண்ணி நிறைய ஊர்களில் வந்து நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆக அது வந்து தேர்தல் நடத்துவதற்கு உகந்த நேரம் அல்ல. அப்ப எப்படி வந்து அதை வந்து தேர்தல் கமிஷன் சொல்லாம இருக்குது? இங்க இருக்கிற தேர்தல் கமிஷனர் அதை சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? 2 மணி நேரம் கூட தரேன்னு சொன்னா அது சரியான நடவடிக்கையா? அப்ப வந்து 18ஆம் தேதியை மாத்துறதுல உனக்கு என்ன சிரமம் இருக்கு? என்ன சிரமம் இருக்குன்னா, 25ஆம் தேதி இவங்களுக்கு லாஸ்ட் ஃபைனல். 26 வந்து தேர்தல் வந்து நாமினேஷன் முடியுது. ஆக 18ஆம் தேதியை மாத்தினா இவங்களுக்கு வந்து பிரீதிங் டைம் நிறைய கிடைக்கும். எல்லாமே இவங்க வந்து திட்டம் போட்டு எதிராளியை வந்து எப்படியெல்லாம் மடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படியெல்லாம் மடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்து பார்த்துட்டு அழகான வார்த்தை கடைசியில் சொன்னது எதிராளி. சரவணகுமார், தேர்தல் கமிஷனுக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஏன் எதிராளியாக வேண்டும்? ஏன்னா ஆர்கே ராதாகிருஷ்ணன் ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், வானம் நீளமாக இருக்கிறது என்று டிடிவி தினகரன் சொன்னால் இல்லை அது கருப்பாக இருக்குன்னு தேர்தல் கமிஷன் சொல்லுகிறது. ஏன் இந்த பயம்? இது தேர்தல் கமிஷனுக்கான பயம் அல்ல, எங்கிருந்தோ ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கிறது, அதுதான் பயம். அதாவது நம்ம சுருக்கமாக சொல்லுங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் ஏகப்பட்ட பவரும் ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி 1990க்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனுக்கும் 90க்கு அப்புறம் நடந்த எலெக்ஷன் நிறைய வித்தியாசம் இருக்கும். டிஎன் சேஷன் எலெக்ஷன் கமிஷன் வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு கமிஷன் இருக்குன்னு நிறைய பேர் தெரியும். அது வரைக்கும் மக்கள் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா சிட்டிங் சிஎம் தான் எலெக்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஎன் சேஷன் அவர்களுக்கு அப்புறம் அந்த எலெக்ஷனில் ஏகப்பட்ட மாற்றங்கள். என்ன மாற்றங்கள்னா, என்ன கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தியிருக்காங்க நிறைய இடங்கள்ல. சமீப காலங்கள் இப்போ நம்ம எலெக்ஷன் கமிஷன் சரியா தவறான அந்த கோர்ட் தீர்மானிக்க போகுது. ஆனால் சமீப காலங்கள் அந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது, அதோட விளைவுகளை பார்க்கும்போது, இவரை டிடிவி அவர்களை குறிவைத்து நகர்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எப்படி சொல்லுகிறேன்னா, நீங்கள் ஆர்கே நகரில் முதல்ல எலெக்ஷன் வச்சிங்க
2017 சுருக்க முடியும் 2 நிமிஷம் தான் இருக்கு. 2017 2 நிமிஷம் சரி கரெக்ட். சரி 2017 வச்சிங்க, ஜெயிக்க போகிற வந்து கேன்சல் பண்ணிட்டீங்க. ம். அப்போ ஒரு சின்னம் கொடுத்தீங்க, தொப்பி பாப்புலர் ஆகிடுச்சுன்னு கேன்சல் பண்ணிட்டீங்க. அடுத்து இன்னும் வந்து மற்ற எதிரிலாம் சேர்த்துக்கிட்டு திருப்பி எலெக்ஷனை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. எப்போ ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? எலெக்ஷன் நடத்தாமல் இருந்துட்டு 2 கட்சிகளும் அது ஏடிஎம்கேலேயே இருந்த இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரும் சேர்ந்ததுக்கப்புறம் இரட்டை இலை சின்னத்தை அவர்கள் கொடுத்ததுக்கப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறீங்க. இது கோயின்சிடென்ஸா? சொல்ல முடியாது. அதுலேயும் ஒரு சின்னத்தை வந்து நீங்களே கொடுக்குறீங்க, குக்கர்னு ஒரு சின்னத்தை. அதை வச்சு அவர் ஜெயிச்சு எல்லாருக்கும் டெபாசிட் போயிடுது. இப்போ குக்கர் சின்னம் வந்து ஒன்று 50 வருஷமாக வாழல. புரட்சித் தலைவர் அவர்கள் 2 கையை காட்டி சொல்லலை, அம்மா அவர்கள் சொல்லலை, ஆனால் மக்கள் மனசில் வாழ்ந்துட்டு இருக்கு. இப்போ அந்த சிம்பிளை பார்த்து இவங்களுக்கு பயம், இந்த பயத்தில் எலெக்ஷன் கமிஷனை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த லெவலில் இந்த சிம்பிளை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஏடிஎம்கே. குக்கர் சிம்பிளை அதுக்கு என்ன உனக்கு இந்த கோர்ட் எப்படி இந்த கேஸ் அட்மிட் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியல. குக்கர் வீட்டில் வேணா வச்சுக்கலாம். ஜட்ஜே கேட்குறாரு, உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் ஏன் தலை போடுறீங்க? அவரே ஏன் அட்மிட் பண்ணுறாங்க கேஸை? அட்மிட் பண்ணக்கூடாது, அட்மிட் பண்ணிட்டாங்க, ரைட்டு. அதுக்கப்புறம் அடுத்து என்ன ட்ரிக் பண்ணுறாங்க, ஏடிஎம்கேல கிளைமெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த கேஸை நான் நடத்த முடியும் சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ நான் ஏஎம்கே ரிஜிஸ்டர் பண்ணால் நான் குக்கர் சின்னம் கிடைக்கும், ஆனால் ஏடிஎம்கேட கிளைமெண்ட் போயிடும். அதனால நான் அந்த கேஸை கண்டினியூஸ் நடத்துகிறேன். அப்போ டெல்லி ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருது. ஆர்டர் கொடுத்தோன்னா சுப்ரீம் கோர்ட் எஸ்எல்பி நாங்கள் ஃபைல் பண்ணிடுறோம். எஸ்எல்பி ஃபைல் பண்ண என்ன அர்த்தம், கேஸ் அட்மிட்டர், கேஸ் அஸ் ரீசன் அட்மிட் ஆகிடுச்சு. அப்போ என்ன சொல்லணும், சுப்ரீம் கோர்ட்டு குக்கரை கொடுங்கன்னு சொல்லணும், கன்சிடர் பண்ணு சொல்லுது. எலெக்ஷன் கமிஷன் ஒரு பெட்டிஷன் போடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் கரெக்டாக இப்போ எப்படி கொடுத்துட்டாங்க, நான் ஏஎம்கே ரிஜிஸ்டர் பண்ணல, ஏடிஎம்கே கிளைமெண்ட்டாக ஹைகோர்ட் ஆர்டரில் இல்லை, சுப்ரீம் கோர்ட் எஸ்எல்பி பெண்டிங் இருக்குது. இந்த நேரம் பார்த்து சுப்ரீம் கோர்ட் லீவ் அப்போ லாஸ்ட் நாள் வந்து கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டில் லீவ் முடிஞ்சோன்னு வாங்கன்றாங்க. ஆனால் லீவ் முடிஞ்ச அன்னைக்கு எலெக்ஷன் வருது. இது கோயின்சிடென்ஸா? இந்த இன்சிடென்ட் 2017 இன்னைக்கு வரைக்கும் பார்க்கும்போது குக்கர் மேலே ஏன் கோவம்னு தெரில. கண்டிப்பாக டிடிவி அவங்க வீட்டில் எல்லாரும் குக்கர் வீட்டில் சமைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் குக்கர் மேலே இருக்க கோபம் டிடிவி மேலே இருக்க தனிப்பட்ட கோபமாக பிரதிபலிக்குது. இது ஒரு ஒரு நடுநிலைமைத்தன்மை வாய்ந்த எலெக்ஷன் கமிஷன் செய்யலாமா கூடாது என்பதை மக்கள் தீர்மானிக்கணும். இதை மக்கள் இதுக்கு பதிலடி கொடுக்கணும். சரி, இனி மீனாட்சி இதை பார்த்துட்டு இருக்காங்க. எதிர்வருகிற தேர்தலில் தமிழக மக்கள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே நல்ல தீர்ப்பு தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய வாதத்தை நிறைவு செய்யலாம். அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய அழகான கருத்துக்களை நான் பதிவிட்டேன் 3 பேருக்கும் ஏப்ளஸ் தொலைக்காட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு கேள்விகளாக நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜே ரகு. வணக்கம் நேயர்களே.